புது மைக் ஒன்று வாங்கியிருக்கேங்க. அது ஏன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, புது ஐஃபோன் ஒன்று வாங்கினோம். அந்த ஐஃபோனுக்கு பழைய மைக் வந்து செட் ஆகலை. அதனால் ஹோலிலேண்டு பிராண்டில் ஒரு மைக் வாங்கியிருக்கோம். அதில் என்னென்னலாம் இருந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் வாங்கிக்கிங்க. இது வந்து நல்ல பிராண்டட் கம்பெனி தாங்க ஹோலிலேண்டு மைக்குங்கிறது. சரி, நான் அதை பிரித்து அன்பாக்சிங் பண்ணிட்டேன். அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத அப்படியே நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தெளிவாக ஒன்று ஒன்றா நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து ஹோலிலேண்டு நான் சொன்ன மாதிரி எல்மார்க் M2 அப்படிங்கிற பிராண்டு மைக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து கைடுங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. இதை நம்ம படித்து பார்த்தா என்னென்னு தெரியும், எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலாம் இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதை வச்சிடலாம். அடுத்ததாக வந்து இது வந்து ஸ்டிக்கர். இது என்ன அப்படின்னா நம்ம மைக்கில் ஒட்டிக்கிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. சும்மா பார்க்குறதுக்கு ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். அடுத்ததாக இது வந்து பேக்கேஜிங் லிஸ்ட்டுங்க. பேக்கேஜிங் லிஸ்ட்டு இதில் வந்து என்னென்னலாம் இருந்தது அப்படின்றத நமக்கு சொல்கிறாங்க. சார்ஜிங் கேஸ் ஒன்று இருந்தது, கேமரா ரிசீவர் ஒன்று இருந்தது, யூஎஸ்பி-C டைப்பு ரிசீவர் ஒன்று இருந்தது, அப்புறம் லைட்டனிங் ரிசீவர் ஒன்று இருந்தது, டிரான்ஸ்மிட்டர் 2 இருந்தது. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்ததாக யூஎஸ்பி-C டைப்பு கேபிள் ஒன்று இருந்தது, அப்புறம் 3.5 mm TRS கேபிள் ஒன்று இருந்தது, அப்புறம் விண்ட்ஷீல்டுங்கிறது வந்து என்னென்னா நமக்கு அந்த வெளியில் இருக்கிற நாய்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணிவிட்டு கிளியராக வாய்ஸ் கேட்கும், அதுக்காக கொடுத்துருக்கிறது. அப்புறம் கிளிப்பு, மேக்னெட்டிக் கிளிப்பு 4 கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் கிளிப்பு 4 கொடுத்துருக்காங்க. அடுத்தது நெக்லஸ் சிலிக்கான் கேஸ் 2 கொடுத்துருக்காங்க. அப்படி என்னென்னா அது வந்து மிஸ் ஆகாமல் கழுத்துலேயே நம்ம மாட்டிக்கிறதுக்கு ஒரு ஒயர் மாதிரி இருக்கும். அதெல்லாம் எப்படி இப்போ யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம அதெல்லாம் உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிட்டர் ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இவ்வளோதாங்க. இதை நம்ம வச்சிடலாம். இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இப்போ ப்ராக்டிக்கலாக என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இதாங்க கேஸிங்கு, சார்ஜிங் கேஸிங்கு நல்லா இருக்குது. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பளபளன்னு மின்னுதுங்க. பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது, ஷைனிங்காக இருக்குதுங்க. நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. பேக்கு பக்காவாக இருக்குது கேஸிங்கு. இதை நம்ம வச்சிடலாம். அதுக்கு அடுத்ததாக இதான் வந்து C டைப்பு USB ரிசீவர். இதை வந்து நம்ம ஐஃபோனுக்கும் யூஸ் பண்ணலாம், ஆண்ட்ராய்டு மொபைலுக்கும் யூஸ் பண்ணலாங்க. C டைப்பு USB ரிசீவர். ஓகேவா? இதை வச்சிடலாம். அடுத்ததாக இது வந்து லைட்டனிங். இதை வந்து ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணுறதா, அதாவது இந்த 13, 14 மாடலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டைப்பு இது ஐஃபோனுக்கு. இது இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது, இது ஓல்டு மாடலுக்கு யூஸ் பண்ணுறது, அது கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இது வந்து மைக்குங்க. இதான் மைக்கு, நல்லா பட்டன் டைப்பில் இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா குவாலிட்டியாக இருக்குது, நல்லா பார்க்குறதுக்கு நல்லா கல் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா? நல்லா பட்டன் டைப்பில் சின்னதாக இருக்குது. மைக் இருக்கிறதே தெரியாது, நல்லா பார்க்குறதுக்கு லுக்காகவும் அழகாகவும் இருக்குது. இதில் வந்து பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க, லோகோ. வச்சிடலாமா? 2 மைக்கு பாருங்கள், 1 2, இது 2ம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இது வந்து ரிசீவருங்க. இந்த ரிசீவர் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கேமரா நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு யூஸ் பண்ணுற ரிசீவர் இது. இதில் பாருங்கள் C டைப்பு பின்னு போடுறதுக்கு உங்களுக்கு இந்த கொடுத்துருக்காங்க. C டைப் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். கிளிப்பு, ஸோ இந்த பேக் சைடில் வந்து கிளிப்பு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கேமரா யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதை வச்சுடுவோம். அடுத்ததாக இதுதான் வந்து இந்த அதிசய கண்டுபிடிப்பு கேபிள். இந்த கேபிள் வந்து நெக்லஸ்ன்னு சொல்கிறாங்க, கழுத்தில் மாட்டிக்கலாமா. இது வந்து மேக்னெட்டுங்க. இது கேபிளை வந்து நீங்கள் கழுத்தில் மாட்டிக்கிட்டு இந்த மைக்கை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஃபிக்ஸ் ஆகிடுச்சா? இவ்வளோதான். இது விட்டு தனியாகவும் எடுக்கலாம். இதுதான் அந்த மேக்னெட்டு. அது அப்படியே நீங்கள் பட்டனில் வெளியே வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா பிடிச்சிக்கும், அப்படியே ஒட்டிக்கும். பயங்கர பக்கா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த மேக்னெட்டு. பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது மேக்னெட்டு, செம்ம பவர். ஓகேங்களா? ஸோ இதுவும் மைக்கும் வச்சிடலாம். இதான் அந்த மேக்னெட்டு, பயங்கர குவாலிட்டியாக இருக்குது.
நம்ம தேவைப்பட்ட இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இந்த சேஃப்டியாக இருக்கும், மிஸ் ஆகாது. அதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இருந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, சேம் இந்த கேபிளும் அதே தான். அடுத்ததாக இது வந்து சார்ஜிங் கேபிள். இது வந்து சார்ஜிங் கேபிள், சி டைப்பு சார்ஜிங் கேபிள், சி டைப்பு சார்ஜிங் கேபிள் இதை வச்சிடலாம். இது ரெண்டும் மஃப்ளர், நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுறதுக்கு இது ரெண்டும் மஃப்ளர், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து 3.5 TRS கேபிள். அதை நம்ம மொபைலுக்கு கேமரா யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கேமரா யூஸ் பண்ணும்போது ஸோ இந்த ரிசீவருக்கும் இதுவும் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது TRS கேபிள். ஸோ அது வந்து ஒரு எண்டு கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டு வந்து கேமராவில் கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணிவிட்டு வீடியோ ஷூட் பண்ண வேண்டியதுதான். அதுதான் இதோட பர்பஸ்ஸு. ஸோ அவ்வளோதான், இதில் இருக்கிறது மறுபடியும் ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து இதோடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேங்களா?